நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்தி. உங்க டேம் எல்லாத்தையும் நாங்கள் ஏவுகணை கொண்டு அழிப்போம், உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில பாதி பேரை நாங்கள் அழிச்சிருவோம், எங்களுக்கு எதனா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்றதையும் இதுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாகிஸ்தான்ல 10ஆம் தேதி நடந்த பிசினஸ் மீட்டிங்ல பேசின அந்த நாட்டு ஃபீல்டு மார்ஷல், அது எனக்கு புரியல ஏன் அவர் ஃபீல்டு மார்ஷல்னு அவர் கூப்பிட்டுக்கிறாருன்ட்டு. எந்த நாட்டிலையும் இது நடக்காது. ஒரு இராணுவ தளபதி அவருக்கு அவரே பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டாரு. இது பாகிஸ்தான்ல தான் நடக்கும். எனிவேஸ், இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மீட்டிங்ல எங்க நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா உலக மக்கள் தொகையில பாதியை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இந்தியா அணைகள் கட்டுச்சு அப்படின்னா அந்த அணைகள்லாம் நாங்க ஏவுகணை கொண்டு அழிப்போம் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இவர் ஏன் இப்படி ஒரு அறைகூவல் விடுத்திருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினா என்னன்னா, சிந்து நதியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சிந்து நதி இமயமலையில ஆரம்பிச்சு இந்தியா, பாகிஸ்தான், சைனா இப்படியே போய் அரபிக்கடல்ல கலக்குது. இந்த நதியோட தண்ணி நம்ம காஷ்மீர் பிளஸ் பாகிஸ்தான் ஆக்குபாடி காஷ்மீர் இதுக்கெல்லாம் ஒரு நீர் ஆதாரமா விளங்குது. இப்போ என்ன இதுல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 2025 பஹல்காம் அட்டாக்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களை அவங்க சுட்டு கொன்னாங்க. அதுக்கு பதிலடியா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் இதெல்லாம் நம்ம பண்ணோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கட் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில இருந்து நாங்க வெளியே வரோம், இல்லைன்னா அதை நாங்க பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதாவது சிந்து நதியிலேருந்து வர தண்ணியை பாகிஸ்தானும் இந்தியாவும் பரஸ்பரம் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பண்ணாங்க. இதை சைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது அயூப் கான் அவர்களும் இதை சைன் பண்ணாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டில இருந்து இந்தியா வெளியே வர்றது மூலியமா பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் இந்த நதிகளோட தண்ணி எல்லாமே பாகிஸ்தானுக்காகவும், கிழக்கு நதிகளான ரவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் இந்த நதிகளுடைய தண்ணி எல்லாமே இந்தியாவுக்குன்னு சொல்லி பிரிச்சாங்க. ஆனா 2017 இந்தியா ஒரு சவாலான விஷயத்த கையில எடுத்தாங்க. அது என்னன்னா, காஷ்மீர்ல ஒரு டேம் கட்டுறது. ஸோ இந்த நதி காஷ்மீர் வழியா தான் போகுது. அதாவது நம்ம இந்தியா இருக்கிற காஷ்மீர் வழியா போயிட்டு பாகிஸ்தான் ஆக்குபாடி காஷ்மீருக்கு போகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 2017 ஒரு டேம் ஒன்று அங்க கட்டுறோம். இதுக்கு பாகிஸ்தான் சைட்ல இருந்து பலதரப்பட்ட எதிர்ப்பு வந்தது. நாங்க சண்டை போடுவோம், உங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. நீங்க வேர்ல்டு பேங்கோட அக்ரிமெண்ட் எல்லாம் மீறிட்டீங்க, அந்த மாதிரி நிறைய அவங்க கேஸ்லாம் போட்டாங்க. அதை பத்தி எதையுமே கவலைப்படாம இந்தியா திறன்பட இந்த டேமை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த டேம்ல இருந்து நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த ஏப்ரல் மாசம் நடந்த பஹல்காம் அட்டாக் அப்புறம் நம்ம அந்த டிஷ்ல இருந்து வெளியே வந்ததுனால பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி எல்லாம் பாதிப்பு வரும்னு நான் சொல்றேன். முதல்ல வாட்டருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது அந்த டேம்ல எவ்வளவு கொள்ளளவு தண்ணி இருக்கு, எவ்வளவு நம்ம திறந்து விடுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெகுலரா நம்ம பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணிருந்தோம். அதை இந்தியா நிறுத்துறாங்க. இது நிறுத்துறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்டர் லெவல், அதாவது அந்த டேம்ல அதிகபட்ச கொள்ளளவு நிரம்பினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை திறந்து விடுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுடைய நதி ஓரங்கள்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாமே அழிக்கப்படும். ரெண்டாவது, வறட்சி காலங்கள்ல டேம்ல இருந்து அதிக அளவுல தண்ணியை நம்ம திறக்கணும். நம்ம அதை திறக்காம அவங்களுக்கு வறட்சியும் ஏற்படுத்த முடியும். இதனால பாகிஸ்தானோட விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போகும். அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட பூமியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதைதான் அசீம் முனீர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பட்சத்துல நாங்க போரே தொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடி வாங்கி 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அறைகூவல் குவியிருக்காரு. அதுவும் அவர் எங்க இருந்து பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில போயிட்டு அங்க இருந்து அவர் பேசுறாரு. இது அவர் இந்த தருணத்துல பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள உறவுல மிகப்பெரிய விரிசல், ட்ரம்ப் அவருடைய டாரிஃப் விதித்தனால மிகப்பெரிய விரிசல் இருக்கு. இதை பயன்படுத்தி அவரு இந்தியா மேல போர் தொடுக்கலாம், இல்ல நம்ம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்புறாரு.
இந்தியாவோட பலம் வந்து என்னன்றது அவருக்கு நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்ல தெரிஞ்சிருக்கும், கார்கில் வார்ல தெரிஞ்சிருக்கும், 1965ல தெரிஞ்சிருக்கும், 1971ல தெரிஞ்சிருக்கும். எல்லா இதுலயும் தெரிஞ்சிருந்தும் திரும்ப திரும்ப பாகிஸ்தான் வந்து இதே தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் தக்க பதிலடி அவங்களுக்கு இந்தியா சார்பில் இருந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.